ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஜூன் மாத ராசி பலன்கள். வருடாந்திர கிரகங்களின் பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது. அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் மீனமனையிலும், ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க, கேது பகவான் சிம்மத்தில் அமைந்திருக்க, குரு பகவான் மிதுனத்தில் அமர்ந்திருக்கார். இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான், அதாவது 6/6/2025 அன்று புதன் பகவான் மிதுனத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க போகிறார். அதே போல 22/6/2025 புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறது. சூரிய பகவான் 15/6/2025 அன்று ரிஷபத்திலிருந்து மிதுனமனைக்கு பயிற்சியாகிறது. செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் என்ற கிரகம் இதுவரைக்கு கடகமனையில் நீச்சத்தன்மையோடு இருந்ததல்லவா, இப்போ இந்த மாதம் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. அது எப்போ நடக்குதுன்னா 7/6/2025 அன்று. சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியானது வருகின்ற 29/6/2025 அன்று மேசத்திலிருந்து ரிஷபமனைக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க போகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளின் வலிமையை எடுத்துக்கொண்டு இந்த ஜூன் மாதம் என்ன பலன், என்ன மாதிரியான திருப்பங்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, அத்தனையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் இருக்கார். நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதைப் போல. ஆனால் இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கூட்டாளி ஸ்தானம், திருமண ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ 10ஆம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது தொழிலில் நீங்கள் சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டதுன்னு சொல்லுவேன். ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அதாவது தொழில் ரீதியாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து இது இப்படி இருக்குன்னா ஒரு சேஞ்சஸ், இப்படி பண்ணுனா நல்ல லாபம் கிடைக்கும், பணம் சார்ந்த விஷயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ஏற்ப நீங்கள் சில சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஒரு சிலர் புதிய கிளைகளை உருவாக்குவீங்க, அல்லது சில விரிவுபடுத்தக்கூடிய தன்மை இருக்கும். புதிய தொழிலாளர்களை நியமிப்பீங்க. நல்ல திறமைமிக்க வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு அமையும். கடந்த 2.5 வருடங்களாக மனக்குழப்பத்தோடு சந்தித்து கொண்டிருந்தவர்கள், அல்லது தொழிலில் ஒரு பெரிய ஒரு அபிவிருத்தி இல்லாமல் ஒரு மாதிரி ஏதோ இருக்குது, ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கும்பத்துக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து சில மாற்றங்களை செய்து லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த ஜூன் மாதம் சிறப்பு பெறுது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு அற்புதமான ஒரு தன்மை. ஸோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு, அதாவது தனஸ்தானத்தின் அதிபதியாகவும் தனக்காரக கிரகமான குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செயலில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய தன்மை. அங்கே புதன் வேற உட்கார்ந்திருக்கார். புத்திசாலித்தனமிக்க புதனோடு அந்த குரு பகவான் இணைந்திருக்கிறதுனால உங்களுடைய புத்தியால், உங்களுடைய அறிவால் சில மாற்றங்களை செய்து சீர்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். அப்போ 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இணைவு பெறுகின்ற இந்த மாதம், அதாவது 2, 5, 8, 11 இணைகிறது. எங்கே? 5ஆம் இடத்தில் இணைகிறது. அப்போது இது ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும்போது பணமழை பொழியும் அப்படின்னு சொல்லுவேன். பணத்துக்கு எந்த பிரச்சனை வராது. செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். தொழில் ரீதியில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கடைபிடித்து அது வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய தன்மை, உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய ஆளுமை திறமை மேம்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த கும்பத்துக்கு அமையும். ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய,
ஒரு காலம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாதை தெரியும், இப்படித்தான் போகணும். ஏன்னா கடந்த 2.5 வருடங்களாக நிறைய அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கு இந்த கும்பத்துக்கு. ஸோ இனி வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்திலிருந்து தொழில், வேலை, வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். வேலையில் சில மாற்றங்களை புகுத்துவீர்கள். அதாவது வேலையை சேஞ்சஸ் பண்ணலான்னு நினைப்பீங்க. இடமாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த சூரியன் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவு உண்டு. அரசு வகையில் அனுகூலம், ஆதாயம் உண்டு. அரசு காரியங்கள் ஏதாவது தடைபட்டு கொண்டிருந்தனா அதையெல்லாம் எடுத்து நடத்தி வெற்றி பெறக்கூடிய தன்மை, ஆளுமை தன்மை நல்லா இருக்கும். ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தன வரவு பெருகக்கூடிய தன்மை, சேலரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை. ஸோ இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் சிறந்து விளங்கக்கூடிய, அதாவது உங்களுடைய தனித்தன்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பட்டம், பதவி, புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 5ஆம் இடம் வலிமை பெறுகிறது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன், அதாவது 5க்குரியவன், உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி, குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி அந்த 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் வலுப்பெறுகின்ற ஒரு மாதம். அப்போது அது குருவோடு சேர்ந்து அந்த புதன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. ஸோ இது ஒரு 12 வருடத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான நிகழ்வு இருக்கும். 5ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம். குழந்தை நன்றாக இருக்க போகிறது. குழந்தை ஆசைப்பட்ட விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய, குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் நற்பலனை கொடுக்கக்கூடிய, என கடந்த 2 வருடமாகவே ஒரே குழப்பம், படிப்பில் குழப்பம், சின்ன சின்ன கன்ஃபியூஷன், எதை செய்து எதை படிக்கிறது என்கின்ற குளறுபடிகள் இருந்த இந்த கும்பத்துக்கு இந்த ஜூன் மாதம் தெளிவு பெறும். இதை தான் படிக்க போகிறேன், இதை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற திருப்தியான, அது குருமார்களுடைய ஆதரவோட செயல்படுத்தக்கூடிய தன்மை சிறப்பு பெறுகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஜூன் மாதம் பிரகாசமாக இருக்குது. குழந்தை காரக கிரகம் ஆன குரு பகவான் குழந்தை ஸ்தான அதிபதியான புதனோட இணைவு பெற்று உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு உள்ள இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சந்தோஷமான செய்தி என்பது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த மாதம் கிடைக்கப் போகிறது. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், அருளாசி பரிபூர்ணமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த கும்பத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன். என் 5ஆம் இடம் வலிமை பெறுகிறது. 5ஆம் இடம் நல்லபடியாக இருக்கிறது. குல தெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இஷ்ட தெய்வ வழிபாடு சிறப்பு பெறும். யாத்திரைகள் போவதற்குண்டான அனுகூலமிக்க ஒரு மாதமாக ஜூன் மாதம் இந்த கும்பத்துக்கு அமையும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா இந்த கும்பத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி 5ஆம் இடத்துல அமரப்போகிறார். ஸோ 7க்குரியவன் 5ஆம் இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி வர்றதுனால நிச்சயமாக திருமண வாய்ப்புகள், காதல் திருமணம் செய்யக்கூடிய தன்மைகள், அதாவது ஒருவருக்கொருவர் புரிந்து, அதாவது காதலிலிருந்து காதல் திருமணம், அந்நோனியம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும். கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு அந்நோனியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஏன்னா 7ஆம் அதிபதி 5ல் இருக்கார். திருமண ஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தன்மையில் காதல் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய தன்மை. மனைவி கணவன் அந்நோனியம் பெறக்கூடிய தன்மை. பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே சிறப்பு இருக்கு. ஏற்கனவே பிரிந்தவர்கள், டிவோர்ஸ் ஆனவர்கள் 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குரு பகவான், குடும்பாதிபதியாகிய குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குது. அந்த 9ஆம் இடம் என்பது 2ஆம் திருமணத்தை குறிக்கக்கூடிய
ஒரு நிகழ்வு. அந்த வீட்டின் அதிபதியான சுக்கிரன் அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. 2ஆம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு உருவாக்கும். அதாவது ஏற்கனவே பிரிந்தவர்களுக்கு இதுவரைக்கு அந்த எண்ணம் இல்லாதவர்கள் இப்போ 2ஆம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக அமையும். லாபஸ்தானத்தை குரு பார்க்குது. லாபம், மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த 11ஆம் இடம். ஸோ அந்த இடத்தின் அதிபதியான குரு பகவான் அந்த இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தின் அதிபதி வலுப்பெறுகிறது, 9ஆம் இடம் வலுப்பெறுகிறது, குரு பார்க்கிறார், 11ஆம் இடம் வலுப்பெறுகிறது, லக்னம் வலுப்படுகிறது. ஸோ 1, 5, 9, 11ஆம் இடங்கள் நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தால் கும்பத்துக்கு நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு. என்ன நினைக்கிறீர்களோ அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சம் வந்துவிட்டது. இந்த ஜூன் மாதத்திலிருந்து கும்பத்துக்கு நல்ல தன்மை கிடைக்கப் போகிறது. 2, 5, 8, 11ஆம் அதிபதிகள் இணைந்திருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் தன லாபங்களை கொடுக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் வரக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு வெளிநாட்டின் மூலமாக தனவரவு பெறக்கூடிய தன்மை. ஸோ இது அத்தனையும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பத்துக்கு அமையும். இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது, நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025இல் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், +2 முடிச்சாச்சு, என்ன கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, எந்த கோர்ஸ் படித்தா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது, எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.